அனைவருக்கும் வணக்கம். நாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் ப்ரிப்பேர்ட்னஸ்னா என்ன, ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னா என்ன, அண்டு டெக்னாலஜி, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன, இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எக்ஸாம்ஸில் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதும்போது நமக்கு இந்த பாயிண்ட்லாம் வராது. 2 பாயிண்ட் வரும், 3 பாயிண்ட் வரும், 4வது பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இக்னோர் பண்ணாமல் இதையும் கொஞ்சம் நம்ம படிச்சுக்கணும் அப்படிங்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரிலன்னா நீங்கள் பார்க்க வேணாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாதவங்களுக்காக தான் இந்த கிளாஸு. நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா பார்க்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய கிளாஸை வந்து வேறு ஏதாவது படிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இது டே 7 இன்னும் ஒரு 3 நாள் தான். இன்னும் ஒரு 3 நாளில் இந்த சீரீஸ் க்ளோஸ் ஆகும். அடுத்து நம்ம வேறு சீரீஸ் பார்க்கலாம், சரிங்களா? சரி, இப்போது வாட் இஸ் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ், அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். ப்ரிப்பேராக இருக்கிறதுனா என்னன்னு பார்க்கும்போது, ப்ரிப்பேர்ட்னஸ் இஸ் எபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட்டுடைய எபிலிட்டி, ஆர்கனைசேஷன் அண்ட் கம்யூனிட்டியோடைய எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் எஃபெக்டிவ்லி டு டிசாஸ்டர் பிஃபோர் இட் அக்கர்ஸ். முக்கியமான வார்த்தைங்க. பிஃபோர்னா என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். ப்ரிப்பேர்ட்னஸ்னால் இல்லை, ப்ரிப்பேராக இருக்கிறோம், ஒரு பாக்ஸிங்க்கு போகிறோம், ப்ரிப்பேராக போனால் தான் நம்ம அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? ஸோ அது போல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது எப்படி, அண்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ், ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் உடைய குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மினிமம் லாஸ் ஆஃப் லைஃப் அண்டு ப்ராப்பர்ட்டி, உயிரிழப்புகள் குறைவாக இருக்கணும், ப்ராப்பர்ட்டி டேமேஜ் குறைவாக இருக்கணும், என்ஷுவர் குயிக் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்கவரி, குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் பாதிப்படையக்கூடிய ஏரியாக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, ஏதோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி வேணும்ன்றத குயிக்காக கொடுக்கறது. பில்டு கம்யூனிட்டி ரெசிலியன்ஸ், அங்கே ஒரு கம்யூனிட்டியை ஏற்படுத்துது. இப்போ கேரளா ஃப்ளட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாமே ஒரு கம்யூனிட்டியை அங்கே இருக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது போல் கம்யூனிட்டி ரெசிலியன்ஸ். இம்ப்ரூவ் கோஆர்டினேஷன் அமாங் இன்ஸ்டியூஷன், நிறைய கோஆர்டினேஷன். இப்போ ஹெல்த் செக்டர் இருக்கா, அதே போல் ரெக்கவரி செக்டர் இருக்கா, அப்புறம் போலீஸ் செக்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா, இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டாக அதை அணுகிறது எப்படி, இதுதான் அதோடைய அப்ஜெக்டிவ்ஸுங்க. சரி, காம்போனன்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ். ப்ரிப்பேர்ட்னஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ், அங்கங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது, ஏர்லி வார்னிங். ஸோ முன்கூட்டியே சொல்கிறது, இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஒரு டைம் அலர்ட்ஸுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, இது மூவ் ஆகிறது கொஞ்சம் மாற்றி வச்சுட்டுக்கிறேன், அதனால தான் சின்ன குழப்பம். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் பார்க்கும்போது ஏர்லி வார்னிங், முன்கூட்டியே அறிவிக்கிறது. எப்படி? டைம்லி அலர்ட்ஸ், ஒரு சைக்ளோன் வருது, ஃப்ளட் வருது, சுனாமி வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கிறது. மாக் ட்ரில்ஸ் அமைக்கிறது. இப்போ ஸ்கூலில் இல்லை ஒரு ஏரியாக்களில் மக்கள்கிட்ட மாக் ட்ரில் வைப்பாங்க. இப்போ கம்பெனி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். ஒரு 4 to இல்லை ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, 6 to 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி அங்கே மாக் ட்ரில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த ஃபயர் எல்லாம் அடிச்ச உடனே எல்லாரும் இங்கே எடுத்து நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இது மாக் ட்ரில்னாலுமே அதை எஃபெக்டிவாக செய்ய சொல்லுவாங்க. சும்மா தானே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்து போனால் கூட அங்கே இருக்கிற அத்தாரிட்டிலாம் சொல்லுவாங்க, இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ மாக் ட்ரில்ல பண்ணணும். பப்ளிக் அவேர்னஸ், மக்கள்கிட்ட கேம்பெயினிங் போகணும். அப்புறம் ஆப்தமித்ரான்ற மாதிரியான ஒரு சில கேம்பெயின்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி சைக்ளோன்ஸோ ஃப்ளட்ஸோ வரும்போது என்னென்னலாம் நம்ம முன்னெச்சரிக்கைகள் இதை செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ ஃப்ளட் வருதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் முக்கியமான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது நம்மளுடைய அந்த ஸ்பீடு குறையும். அப்போ நம்ம ஈஸியாக அந்த ஃப்ளட்டுலேயோ இல்லை சைக்ளோன்லேயோ மாட்டிக்கொண்டதுனால உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் எதுவுமே எடுத்துகிட்டாமல் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவையான ஃபுட்ஸே அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம எங்கே தனியாக ஒரு ஐசோலேட்டான ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம் அப்படின்னா, அப்போ ஃபுட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையானதாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபுட்டாக இருக்கட்டும், அதாவது வெயிட்டாக இருக்கிற பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. எசென்ஷியலாக இருக்கிற பொருளில் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். சடனாக விட்டுவிட்டு ரெக்கவர் ஆகி வெளியே போகணும் அப்படின்னா அந்த என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போகணும். அதுக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸ்டாக் பைலிங்னா எமர்ஜென்சி கிட்ஸ், ஃபுட்ஸ், வாட்டர் அண்ட் மெடிசின். இப்போ சென்னையில் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி புயல் வரப்போகுதுன்னா மளிகை கடையே காலி பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டில் அடிக்க வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டாக் பைலிங். ட்ரைனிங், மக்கள்கிட்ட இந்த இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது இல்லையா, சிவில் டிஃபென்ஸ், ரெட் கிராஸ், NDRF, SDRFஸ்லாம் ட்ரைனிங் கொடுப்பதன் மூலமாக இதெல்லாம் இதோடைய காம்பனன்ட்ஸுங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னா என்ன, முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுப்பதற்குரிய சிஸ்டம் என்னன்னு பார்க்கும்போது,
சிஸ்டம் டு டிடெக்ட் ஏர்லி சைன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் அண்ட் அலர்ட் த பீப்புள். அதாவது ஒரு பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே தெரிஞ்சு மக்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்கிறதுக்கு பேர் தான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குங்க. 4 பில்லர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்ன? ரிஸ்க் நாலேஜ், எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றத, மானிட்டரிங் அண்டு வார்னிங் சிஸ்டம், மானிட்டர் பண்ணுறது, தேவையான எச்சரிக்கைகளை கொடுப்பது, டிசமினேஷன் ஆஃப் அலர்ட்ஸ், ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து இந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ்ங்க. அடுத்த வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ன்றது யாரெல்லாம் வந்து கொடுக்குறாங்க? இப்போ சைக்ளோன் ஒரு வெதர் வருதுன்னு வச்சுக்கேன், ஐஎம்டி இந்தியன் மீட்டியரலஜி டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. சுனாமி வருது அப்படின்னா இன்காய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபோ சர்வீசஸ், இவங்க வந்து சுனாமி குறித்தான எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஃப்ளட்ஸ் வந்து சிடபிள்யூசி, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், ட்ரவுட்ஸ் பற்றி, வறட்சியை பற்றி ஐஎம்டி அண்ட் இஸ்ரோ வந்து இந்த அட்வைஸ் கொடுப்பாங்க, அலார்ட்மெண்ட் சிஸ்டமும் கொடுப்பாங்க. லேண்ட்ஸ்லைடுக்கு வந்து ஜிஎஸ்ஐ, ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க சொல்லுவாங்க லேண்ட்ஸ்லைட் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ கேரளா லேண்ட்ஸ்லைட் கூட கவர்மெண்ட் சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் ஆல்ரெடி வந்து அதில் சொல்லுவாங்க நாங்கள் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தோம், ரெட் அலர்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி சொல்லும்பொழுது இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் வருதுன்னா இவங்க முன்னாடியே சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹீட் வேவ், ஐஎம்டி அண்டு என்டிஎம்ஏ, இவங்க வந்து இந்த ஹீட் வேவ் கொடுத்தானே அலார்மிங் சிஸ்டமும் கொடுப்பாங்க. சரி, இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் பார்க்கும்போது ரிமோட் சென்சிங் அண்டு ஜிஐஎஸ், அதாவது இந்த ஜிஐஎஸும் ரிமோட் சென்சிங் தான் வந்து ஃப்ளட் மேப்பிங், எர்த்குவேக் ரிஸ்க் ஜோன், சைக்ளோன் ட்ராக்கிங், இது எல்லாமே இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அடுத்த வந்து ட்ரோன்ஸ் அண்டு யூஏவி, இதை நாம் சர்ச்சுக்காகவும் ரெசிவ்க்காகவும் இப்போ எங்கேயாவது மாட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரோன் மூலிமா நம்ம தேட முடியும். டேமேஜ் அசஸ்மெண்ட், மெடிக்கல் டெலிவரி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரோன்ஸ் அண்ட் யூஏவிஸை சொல்லலாம். அடுத்தா வந்து மொபைல் ஆப்ஸ், டிஜிட்டல் அலர்ட்ஸ் சொல்லும்போது சாச்சட் அப்படிங்கிறது ஆப்பு வார்னிங் சிஸ்டத்துக்காக, இன்காய் சுனாமி ஆப், சுனாமி வரப்போதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, எஸ்எம்எஸ், டிவி, ரேடியோ அலர்ட்ஸ், இது மூலமா ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கே புயல் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா. அப்புறம் கூகுள் அண்டு ஆப்பிள் இடபிள்யூஎஸ் இன்டகிரேஷன் ஃபார் எர்த்குவேக்காக நம்ம மொபைல்லேயே இப்போல்லாம் அலார்ம் சிஸ்டம்லாம் வருதுச்சு இல்லையா, அதான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் புதுசாக கிடையாது. சரி, என்னென்ன டெக்னாலஜிஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்ன டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறோம், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இது வந்து என்ன சொல்கிறாங்க, சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அந்த நடவடிக்கைகளை சொல்கிறாங்க. இஸ்ரோவுடைய ரீசெட் அண்ட் கேட்டோசாட் அப்படிங்கிறது சேட்டலைட் டிசாஸ்டர் மேப்பிங்காக ஒரு இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் பாதிப்பில் ஏற்படுது அப்படிங்கிறத மேப்பிங் பண்ணுறதுக்காக இது நம்ம பயன்படுத்துகிறோம். பிஎம்முடைய கதி சக்தி அப்படிங்கிற அந்த ஸ்கீமானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் ஃபார் அசாட் டேட்டா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணுறதுக்காக. புவன் போர்ட்டல் அப்படிங்கிறது இஸ்ரோவுடைய ரியல் டைம் டிசாஸ்டர் மேப்பிங்க்கு பயன்படுது. என்ஐடிஎம்முடைய இ லேர்னிங் போர்ட்டல் அப்படிங்கிறது ஃப்ரீ ட்ரைனிங் ஃபார் சிட்டிசன்ஸ் அண்டு ஆஃபிஷியல், அதாவது டிசாஸ்டர் டைமில் என்னென்ன மாதிரியான ப்ரிப்பேர்னஸோடு இருக்கணும் அந்த ட்ரைனிங் வந்து இவங்க கொடுக்குறாங்க. சரி, இப்போ கேஸ் ஸ்டடியாக பார்க்கும்போது ஒடிசாவில் நடந்த சைக்ளோன் மேனேஜ்மெண்ட், ஒடிசா இஸ் இந்தியாஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இடபிள்யூஎஸ் அண்ட் ப்ரிப்பேர்னஸ். காரணம் என்ன, இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பழக்கமாயிடுச்சு. சைக்ளோன் ஷெல்டர்ஸ் அமைப்பாங்க, ஜீரோ கேஷுவாலிட்டி பாலிசி, ஏர்லி எவாக்குவேஷன், 1.2 மில்லியன் பீப்புள்ஸ். சைக்ளோன் ஃபானி 2019 இந்த ஃபானி புயலப்போ அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்னஸாக இருந்தாங்க, எஃபிஷியண்டாக இருந்ததை சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் கம்யூனிட்டி ரேடியோ, பஞ்சாயத்து லெவல் அலர்ட்ஸ். இப்போ லார்ஜர் ஏரியா பரவாயில்ல, இப்போ ரூரல் ஏரியாவெல்லாம் இருக்குன்னா அவங்களுக்குமே சில ப்ரிப்பேர்னஸ் கொடுக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஸோ சேலஞ்சஸ் இன் இடபிள்யூஎஸ் அண்ட் ப்ரிப்பேர்னஸ், இந்த மாதிரி ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அர்பன் ஸ்லம்ஸ் எக்னோட், அதாவது அர்பன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்லம்ஸை பெரும்பாலும் விட்டுருவாங்க. அர்பன் ஏரியா மெயின் ஏரியாக்கள் மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சென்னை ஃப்ளட் வந்து அது ஒரு உதாரணம். லோ அவேர்னஸ், இமாலயன்ஸில் இருக்கக்கூடிய வில்லேஜஸில் லோ அவேர்னஸ் இருக்கும். புவர் கோஆர்டினேஷன், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டில் கோஆர்டினேஷன் அவ்வளோவா இருக்காது. ஃபால்ஸ் அலார்ம்ஸ், இதுனா திடீர்னு ஒரு மழை வருதுன்னு சொல்லுவாங்க, மழையே வராது அப்படின்போது மக்கள்கிட்ட ஆமாம் இவங்க தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வரும் இல்லையா. ஸோ ரெடியூஸ் த பப்ளிக் ட்ரஸ்ட் இன் அலர்ட்ஸ், இது நம்ம பார்க்குறோம். சரியா, இப்போது ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏஜென்சிஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சுனாமி ஏர்லி வார்னிங் இன் இந்தியா? அதாவது மேலே பார்த்து இல்லையா, சுனாமி வரத்தை எந்த நிறுவனம், ஏதாவது எந்த ஏஜென்சி வந்து அலார்மிங் கொடுக்கும்? ஐஎம்டியா, சிடபிள்யூஎஸ்சியா, ஐன்காய்ஸா அண்ட் ஜிஎஸ்ஐயா? ரொம்ப முக்கியம், ஈஸியான ஆன்சருங்க. மேலே பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். இதான சரியான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.